நடந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார். நாம் கேட்பது சாரி அல்ல நடவடிக்கை. காவல்துறையினர் கூலிப்படையாக மாறியுள்ளார்கள் என மடப்புறத்தில் அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்று அல்லது குடும்பத்தினருக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் அதன் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தவறு நடந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்கிறார். நாம் கேட்பது சாரி அல்ல நடவடிக்கை. காவல்துறை கூலிப்படையாக மாறியுள்ளது. வீடியோ காட்சி வெளிவந்ததால் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் என்றும், அஜித்குமார் கொலை சம்பவத்தில் அறநிலைத்துறையும் அதன் அமைச்சரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். நிக்கிதா மேல் ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் உள்ளது. எல்லா சிறப்பு படையை கலைத்தாலும் இந்த வழக்கிற்கென்று ஒரு தனிப்படை அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். சம்பவம் நடந்தது கோயில் வளாகத்துல கோசாலையில நடந்திருக்கு. ஏதாவது பரிகார பூஜை பண்ணிருக்கீங்களா? நிறைய பரிகாரம் பண்ண வேண்டியது சார். அங்க வச்சு அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு மட்டுமல்ல, பொதுவா கோயில்ல ஒரு இறப்பு நடந்தாலோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ பரிகார பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சக்தி வாய்ந்த நீதி தேவதை பத்ரகாளியம்மன். இந்த இடத்திலே உரிய பரிகார பூஜைகள் செய்யப்பட வேண்டும். இந்த தம்பியை பிடிச்சி ஒப்படைச்சது யாரு? காவல்துறை ஒரு விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அறநிலையத்துறை அவரை கொண்டு போய் ஒப்படைப்பதில் காட்டின அக்கறையை அவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல காட்டியிருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் அவர் 2 மாத காலம் இங்கே பணிபுரிந்திருக்கிறார். கோயில் காவலாளியாக இருந்திருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? அறநிலையத்துறை அதிகாரி அல்லது அறநிலையத்துறை அமைச்சர் இதில் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்? அதனால இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும். சாரிமா அப்படின்னு சொல்றதோட இந்த சப்ஜெக்ட் முடியறதில்ல. அல்லது அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்புன்னா ஆவின் நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க. அரசு வேலை வாய்ப்பு, தமிழக அரசு, அந்த அரசு வேலை வாய்ப்புல அரசு துறையில வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஒரு 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்கணும். இது ஒரு கோடி ரூபாயாவது இழப்பு வழங்கியிருக்கணும். சாராயத்தில் செத்து போனா, கள்ளச்சாராயத்தில் செத்து போனா 10 லட்சம் உடனே கொடுக்குறீங்க. இதுக்கு நேத்து கட்சி சார்பில் கொடுத்தாங்களா அரசு சார்பில் கொடுத்தாங்களான்னு தெரியாது. கட்சி சார்பில் தான் கொடுத்தாங்க. அதனால அரசாங்கம் இதற்குரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனிமேற்கொண்டு இத்தகைய காவல் நிலைய சித்திரவதைகள், காவல் நிலைய மரணங்கள், இது கஸ்டோடியல் டெத் மட்டும் அல்ல, இது காவல்துறையவே கூலிப்படையா மாத்திருக்கிறாங்க. இத்தகைய சம்பவம் நடைபெறக்கூடாது. அதுக்கு காவல்துறை சீர்திருத்தம் வரணும். நிக்கிதா பற்றி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அவங்க ஏற்கனவே அவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு. வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்திருக்கிறார்கள். திருமண மோசடியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா? எல்லா சிறப்பு படையும் நீங்க கலைச்சிட்டீங்க. இதுக்கு ஒரு சிறப்பு படை அமைங்க. இதுக்கு சிபிசிஐடி விசாரணையிலிருந்து இப்போ சிபிஐக்கு போயிருக்கு.